பத்மஸ்ரீ விருது பெறுவதே வாழ்நாள் லட்சியம். ஓசூரில் சமூக சேவகர் YVS ரெட்டி நம்பிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சுமார் 50 ஆண்டுகளாக சமூக சேவை ஆற்றி வரும் YVS ரெட்டி என்றும் அனைவராலும் அழைக்கப்படும் திரு Y வெங்கடசாமி ரெட்டி தனது வாழ்நாளில் பெற்ற விருதுகளை காட்சிப்படுத்தி கண்காட்சி அறை அமைத்துள்ளார். இதனை தன்வாளர் தொண்டு நிறுவனம் அரிம சங்கத்தின் ஆளுநர் செந்தில்குமார் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைத்தார். அவரது சேவைகளை பாராட்டி பல்வேறு தொலைக்காட்சிகளில் வழங்கிய விருதுகள் உட்பட மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் வழங்கப்பட்ட விருதுகள், பதக்கங்கள், கேடயங்கள் ஆகியவை அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர், தனது 50 ஆண்டு காலமாக சமூக சேவையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட விருதுகளில் 25 ஆண்டுகள் பெறப்பட்ட விருதுகளையும் மட்டுமே பாதுகாக்க முடிந்தது. இந்த அனைத்து விருதுகளையும் காட்டிலும் பத்மஸ்ரீ விருதை பெறுவது என் வாழ்நாளில் இலக்கமாக உள்ளது. கடந்த ஆண்டு ஸ்ரீ பத்மஸ்ரீ விருது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில் அது கிடைக்கவில்லை. எனினும் வரும் காலத்தில் நிச்சயமாக பத்மஸ்ரீ விருதை பெற்றே தீர்வேன் என அவர் தெரிவித்தார். இதே போன்று அரிம மாவட்ட ஆளுநர் செந்தில்குமார் அவரை வாழ்த்தி பாராட்டி பேசியதுடன் அவர் பத்மஸ்ரீ விருது பெறுவதற்கு அரிமா சங்கம் உறுதுணையாக இருக்கும் என உறுதிபட தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் லைன் டாக்டர் YVS ரெட்டி, கோல்டன் ஜூப்ளி சோசியல் ஒர்க்கர். இன்று நம்ம கவர்னர் ஹஸ்பண்ட் விசிட், நம்ம லைன்ஸ் கிளப் ஆஃப் ஓசூர் மெயின்ல கவர்னர் விசிட் போயிட்டாரு. நம்ம கவர்னர் வந்திருக்காரு. அப்படியே அவர் இந்த நான் இந்த எக்ஸிபிஷன் ஹால், நம்ம அவார்ட்ஸ் எக்ஸிபிஷன் ஹால் நமக்கு இந்த அவார்டு வரும்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ அவார்டு வந்துட்டு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி நியர் கேரண்டி வரும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் இது பத்மஸ்ரீ அவார்டு விட்டப்புறம் தான் இது இனாகரேட் பண்ணலான்னு பார்த்தேன். இந்நியர் அது நமக்கு வரவில்லை. சரி, இன்னைக்கு சடனா மார்னிங் நம்ம கவர்னர் கூப்பிட்டு இனாகரேட் பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு அவர் வந்திருக்காரு, இனாகரேட் பண்ணாரு. இது முதல்ல 25 இயர்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது. நான் பத்மஸ்ரீ அவார்டுக்கு நான் அப்ளை பண்றது தெரியாது, எதுவும் தெரியாது. ஏதோ அவார்ட்ஸ் வந்திருக்கேன்ட்டு மூட்டை கட்டி எல்லாம் வச்சுட்டேன். ஒரு மூட்டை என்ன ஆகி போச்சுன்னா நியர்லி ஒரு 40 to 50 இது. அப்போ குவாலிட்டி இல்லை. ஒண்ணுக்கு இதே போச்சுன்னா எல்லாம் ஒட்டிட்டு எல்லாம் ஸ்பாயில் ஆகும். அந்த மாதிரி போச்சு. இன்னொரு மூட்டை ஒருத்தர் யாரோ மேனுபேக்சரர்ஸ், நம்ம பேர் சொல்லக்கூடாது, இது அவார்ட்ஸ் மேனுபேக்சரர்ஸ் சார் நான் அவார்ட்ஸ் மேனுபேக்சரிங் பண்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்க அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு 1 மந்த் எனக்கு கொடுங்க சொன்னாரு, டிஸ்பிளே பண்றதுக்கு. கொடுத்த உடனே அவர் லாஸ்ட்ல 6 months வச்சிருந்தாரு. லாஸ்ட்ல ஆளே இல்லை ஒசூர்ல. இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒரு மிஸ்ஸஸ். அவரு லாஸ்ட்ல ஒசூர்லன்னா எல்லாரும் போயிட்டாரு, ஏதோ கடன் வாங்கிட்டு. அது போயிடுச்சு. ஒரு 100 அவார்ட்ஸ் ஸ்பாயில போச்சு. இது எது எப்போ நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, ஒருத்தர் பெங்களூர்ல இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அப்போ கவர்னரா இருந்தாரு. அவர் விசிட் கொடுக்கும்போது அந்த அவார்ட்ஸ் மூட்டை காட்டினேன் நான். அவர் சொன்னாரு, தெரியாது எப்பன்னா ஒரு நாள் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், நீங்க இனிமேல் அட்லீஸ்ட் டுடே ஆன்வர்ட்ஸ் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் அவார்ட்ஸ், எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, ஸ்பாயிலாக வச்சுக்கோங்க சொன்னாரு. அன்னைக்குல இருந்தா நியர்லி ஒரு 20 yearsல தான் நான் இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். 20 years போயிடுச்சு, 20 years மட்டும் இருக்கு. இது நெக்ஸ்ட் இயர் நான் ஏதோ பத்மஸ்ரீ வாங்காத ஒரு மாட்டோம். ஏன் தெரியுமா, எனக்கு எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கு, எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கு. அந்த எல்லா சப்மிட் ப்ரொஃபைல் கூட எல்லாம் இது பண்ணிட்டு எல்லா கேரண்டி உங்களுக்கு வரணும், உங்களுக்கு ஒரு வேற யாருக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாரு. அப்ரிஷியேட் பண்ணி லாஸ்ட்ல அங்கே டெல்லியில நமக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாத ஆள் எல்லாரும் போயிடுச்சு. சரி யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி கேரண்டி வரேன்னு சொன்னாரு. அவர் நம்பிட்டு சும்மா இருந்துட்டு
ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து டெஃபினட்டா வந்து யாரும் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் நான் வச்சுட்டு அது வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த பத்மஸ்ரீ வாங்கணும்னு தான் நான் வந்து முதல்ல இருந்து ஆசை இருக்கு. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த அவார்ட்ஸ் வச்சுட்டு தான் அந்த அவார்டு வரும், அதுவும் இம்பார்ட்டன்ட். இது எனக்கு வந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லா பிரஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, பிரஸ் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க? அவார்டு வந்து 250 மேலே இருக்கணும் என்னுடைய அவார்ட்ஸ். முக்கியமானது என்ன? முக்கியமான எல்லாம் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் பத்மஸ்ரீ கீழே இருக்கிறது எல்லாம் வந்துடுச்சு. பத்மஸ்ரீ வரைக்கும் வந்துடுச்சு, எல்லாம் கவர்மெண்ட் அவார்ட்ஸும் வந்துடுச்சு, எல்லாம் வந்திருக்கு. சோ உங்க ஆம்பிஷன் அல்டிமேட் வந்து பத்மஸ்ரீ அச்சீவ்மெண்ட். பத்மஸ்ரீ தான் நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல வந்து பார்க்கலாம். பத்மஸ்ரீ வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஒன்று பத்ம விபூஷன் வரும், எல்லாம் வரும். அதுக்கு வந்து பேசிக் வந்து பத்மஸ்ரீ வரணும். நான் அரிமா என்பி செந்தில்குமார், மாவட்ட ஆளுநர் 324 மாவட்டம். எங்களது மாவட்டமானது தாராபுரத்திலிருந்து ஒசூர் வரை 6 வருவாய் மாவட்டம், 184 அரிமா சங்கங்கள் உள்ளடக்கியது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேற்பட்டு அரிமை இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய நண்பர் நமது அரிமா டாக்டர் YVS ரெட்டி சார் அவர்கள். உண்மையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரிமை இயக்கத்தில் கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்லுவோம். ஒரு மூத்த அரிமா அனைத்து நிகழ்வையும் கலந்து கொண்டு ஒவ்வொரு வகையிலும் நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளையும் சரி, ஒவ்வொரு வகையிலையும் அரிமாக்களை முன்னெடுத்து ஒரு என்கரேஜ் பண்றது ஒரு சிறந்த ஒரு அரிமா. சோ நாங்க மாவட்டத்தினுடைய அனைத்து விருதுகளும் பன்னாட்டு தலைமையிலிருந்து அவருக்கு வந்து பார்த்தா குட்வில் அம்பாசிடர், செகண்ட் வீல் குட்வில் அம்பாசிடர் வந்து பல விருதுகள் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா பன்னாட்டு அருமை இயக்கத்தில் மிக உரிய விருது அனைத்து விருதுகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒசூர் இருக்கிற பகுதியில் உள்ள சங்கங்களை அரவணைத்து முக்கியமான அனைத்து திட்டங்களையும், மக்களுக்கு தேவையான திட்டங்களையும், முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ராமநாயக் அந்த ஏரியை வந்து பார்க் அமைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சிறப்பாக பார்த்துட்டு இருக்கோம். சிறந்த ஒரு சோசியல் ஒர்க்காக 50 ஆண்டுக்கு மேல் சேவை செய்து வருகின்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் பல விருதுகளை கொடுத்து அவருக்கு சிறப்பாக பாராட்டி இருக்கின்றார்கள். அவருடைய விருப்பமான பத்மஸ்ரீ விருதுக்கு அவர் அப்ளை செய்திருக்கிறார். கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இதை பரிசீலித்து வரும் ஆண்டுகளில் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், அதற்கு தேவையான உதவி எங்கள் அரிமாசங்கள் நாங்கள் இருந்தும் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு எங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நன்றி.